வணக்கம் மக்களே. இதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு 100% காம்பு சுருக்க பிரச்சனைக்கும் 100% மொக்குப்புழு பிரச்சனை, 100% வேரழுகல், இலை சுருட்டல், இலை முடக்கு, வால்பேன், செம்பேன், கருகல் அனைத்துக்கும் முழுவதுமாக ஒரே ஒரு தீர்வு, ஒரே ஒரு மருந்து. இந்த மருந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட் வைஸ் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த மருந்து நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா வீடியோட கடைசியில் ஃபோட்டோலாம் அட்டாச் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் எவ்வளோ மருந்து நம்ம தெளிக்கலாம் 1 லிட்டருக்கு அப்படின்ற அந்த டீட்டெயிலும் நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு முறை நம்ம வீடியோ பதிவு பண்ணுற அந்த வீடியோவில் நம்ம சொல்கிற அந்த மருந்து எடுத்து நம்ம காம்பு சுருக்கத்துக்கு, கருகளுக்கு, மொக்குப்புழுக்கு இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் ஒரு டைரியிலையோ இல்லை ஒரு பேஜ்லேயோ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். என்கிட்ட கிட்டத்தட்ட எப்படி ஒரு 500 ஒரு 1000 மருந்து லிஸ்ட்டு என்கிட்ட இருக்குது. நான் ஒவ்வொரு முறை வாங்கும்போதும் அதோடய கெமிக்கல் கண்டென்ட்டு, டெக்னிக்கல் நேமு, எவ்வளோ அளவு பயன்படுத்தியிருக்கேன், எப்போ பயன்படுத்தியிருக்கேன், எந்த மாதம், எந்த தேதியில், எந்த காலநிலையில், எவ்வளோ அறுவடை வந்தது எனக்கு, இப்போ அந்த அளவுக்கு நுணுக்கமாக நான் சேகரித்து வச்சுருக்கேன். என்னுடைய லேப்டாப்பில் எக்ஸல் ஷீட்டில் நான் ஒரு ஃபார்மேட் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு என்ன மருந்து தேவை அப்படிங்கிறது நான் ஒரு சிம்பிளாக போயிட்டு நான் இந்த உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எக்ஸல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. அதில் நிறையா ஃபார்மேஷன் நம்ம பண்ணி பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு இயருக்கும் செகண்ட் இயருக்கும் உள்ள கம்பேரிசன் ஷீட் பண்ணலாம். VLOOKUP போட்டு அப்புறம் பிவட் டேபிளில் போட்டு ரொம்ப எளிமையாக நம்ம ரிசல்ட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோ ஃபில்டர் போடலாம். ஆட்டோ ஃபில்டர் போடும்போது எந்த இயர் என்ன மருந்துங்கிறது சும்மா மேலே டாப்பிக்கில் கொடுத்தா போதும், ரிசல்ட் வந்துடும். இந்த மாதிரி நம்ம சேகரித்து வச்சுக்கலாம். சில பேர் நண்பர்களுக்கு அந்த வசதி இல்லை அப்படின்னா ஒரு நோட்லேயும் டைரியிலையும் நீங்கள் எழுதி வைக்கலாம். நான் ரெண்டுமே வச்சுருக்கேன். நான் லேப்டாப்லேயும் வச்சுருக்கேன், என்னோடய டைரியிலும் நான் எழுதி வச்சுருக்கேன் ரெண்டுமே. அது ஏன் அப்படின்றத சொல்கிறேன். அப்படி காரணம் என்னென்னா, நமக்கு இன்றைக்கி 2026, 2027 போய் ஒரு மருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதம் இந்த வாரத்தில் நான் என்ன மருந்து அடித்து எனக்கு அதிகமாக பூ வந்தது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம சம்டைம் நம்ம இருக்கிற அந்த நிறைய மருந்தோட இதில் அந்த செட் ஆஃப் மெடிசன் நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால தான் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் முதல்ல இருக்கிற மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ராண்டோ. அந்த ப்ராண்டோ பார்த்திங்கன்னா எஸ்எம்எல் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். சல்ஃபர் மைல்ஸ் லிமிட்டட்னு சொல்கிறாங்க அந்த கம்பெனி பேர். 20 ml 10 லிட்டர் வாட்டருக்கு போடுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் நேம் இமிடாக்ளோரோபைரிட். இது இமிடாக்ளோரோபைரிட் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செடிகளுக்கு. ரொம்ப 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 முக்கியமான மருந்தில் இதுவும் ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா மவுண்டோ பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற பிரச்சனைக்கு அதாவது மொக்குப்புழுக்கு அது பார்த்திங்கன்னா ஒரு காம்பினேஷன் அருமையான ஒரு காம்பினேஷன். மொக்குப்புழு, முடக்கு, கருகல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேரழுகல், இதுக்கெல்லாம் சூப்பரான மருந்து. இது 10 லிட்டருக்கு 10 ml. இது விலை ரொம்ப கூட, ஆக 10 ml ரொம்ப போதுமானது. மூணாவது மருந்து பார்த்திங்கன்னா கிரேசியா இருக்கிறதுல டாப் மோஸ்ட் த பெஸ்ட் மெடிசன் சொல்கிறோம். இது குறிப்பாக நம்ம பூ நல்லா அறுவடை வரும் சமயங்களில், அரும்பு கட்டும் சமயங்களில், இல்லை அறுவடை நடந்துகிட்ருக்க சமயங்களில், இந்த மாதிரி சமயங்களில் கம்பல்சரியாக இந்த மருந்து ஒன்று கொடுத்தே ஆகணும். உதாரணம் பார்த்திங்கன்னா பச்சை அரும்புலேருந்து மஞ்சள் அரும்பு தட்டும்போது அந்த சமயத்தில் ஒன்று கொடுக்கணும். ஒரு மிடில் ஆஃப் அறுவடை சமயங்களில் ஒரு டோஸ் இது கொடுத்தே ஆகணும். ஏன்னா மஞ்சள் அரும்புலேருந்து பாதி அரும்பு ஒரு 10 நாள் ஒரு வாரம் நடக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரம் ஒரு வாரம் மறுபடியும் நடக்குதுன்னா அட்லீஸ்ட் நம்ம 2 தடவையாவது நம்ம கொடுக்கணும். அப்போ தான் இந்த மொக்குப்புழு பிரச்சனையும் சரி, இல்லை கருகல் பிரச்சனையும் சரி, இல்லை குன்னல் பிரச்சனையும் சரி நம்மளால் எளிமையாக தடுக்க முடியும். இல்லாட்டி தேவையில்லாமல் அது வந்துருச்சுன்னா அது பெரிய தலைவலி. இது 5 ml 10 லிட்டருக்கு. 4வது மருந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து பேந்தால். 20 ml 10 லிட்டருக்கு. பேந்தால் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல காம்பினேஷன். 5வது மருந்து பார்த்திங்கன்னா ஷைலோ 20 ml 10 லிட்டருக்கு. இந்த ஷைலோ மருந்து, கிரேசியா மருந்து, இது 2 மருந்து ஒரு டைம் கூட ஸ்ப்ரே பண்ணலாம். ஒரு வாரத்தில் இந்த தடவை
திங்கட்கிழமை வந்து இந்த மருந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா, நடுவில் ஏதாவது ஒரு மருந்து நீங்கள் அடிக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஷைலோ, கிரேசியா 2மே கூட போதும். அது எப்போ நீங்கள் தீர்மானம் பண்ணணும்? செடிகள் வந்து எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை, ஒரு அட்வான்ஸ்க்காக நான் அடிக்கிறேன் அப்படின்னா 2 மட்டும் பயன்படுத்தலாம். இது 5 மருந்து நம்ம பயன்படுத்துறது எப்போ அப்படின்னா, ஒரு வாரத்தில் ஒரு முறை நம்ம கண்டிப்பாக இதை பயன்படுத்தி ஆகணும். ஒரு 5 மருந்து 4 மருந்து காம்பினேஷன் வந்து வாரத்தில் ஒரு முறையும், வாரத்தில் இடைப்பட்ட பகுதி நாட்களில் தேவைப்பட்டால், செடிகளில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தேவைப்பட்டால் நீங்கள் இடைப்பட்ட நாட்களில் இந்த 5 மருந்தில் ஏதாவது 2 மருந்து 3 மருந்து வந்து தெளிக்கலாம். இல்லை அப்படின்னா இதை தவிர்த்து நிறையா மருந்து இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெஸ்ட் மெடிசன் பார்த்தீங்கன்னா குயினல் பாஸு, ஆல்ஃபா மைத்ரினு, மோனோக்டாபாஸு, இசிபெட்டு, இதெல்லாம் தி பெஸ்ட்டு இந்த காம்பினேஷனில். ஆக நம்ம இந்த வீடியோவில் மூலமாக நம்ம சொல்கிற இந்த மருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வைங்க. ஆரம்பத்தில் சில கன்ஃபியூஷன் வரும், ஆரம்பத்தில் வந்து ஒரு புரிதல் இல்லாமல் போகும். எனக்கும் அப்படி தான், யார்கிட்ட பேசினாலும் 30 மருந்து சொல்லுவாங்க ஒட்டகை. இந்த மருந்து எப்போ அடிக்கிறதுன்னு தெரியாது, ஏன் அடிக்கணும்னு தெரியாது எனக்கு, எவ்வளோ காம்பினேஷன் அடிக்கணும்னு தெரியாது எனக்கு. அதுக்கப்புறம் தான் சில விஷயங்கள் வந்து எனக்கு பொதுவாகவே புரிய ஆரம்பிச்சிது. சொன்னவங்களுக்கும் அது புரியலைன்னா, ஏன் புரியல அப்படின்னா, அவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இலக்கணம் மாதிரி அப்படியே எங்கே போனாலும் சரி அந்த பிழை இல்லாமல் அப்படியே அந்த என்ன இலக்கணம் இருக்கோ அதை பண்டை நூல்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த இலக்கணம்னா இலக்கணம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது முற்றிலும் தவறானது. மல்லியில் அடிக்கிற மெடிசன்லாம் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம விருப்பத்துக்கு நம்ம மாற்றலாம், நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த காம்பினேஷன் நம்ம மாற்றலாம், ஒன்றும் தப்பு வந்துடாது. அப்போ 1க்கு 2 தடவை நம்ம மாற்றி பண்ணும்போது நமக்குள்ளே ஒரு புரிதல் வர ஆரம்பிச்சிடும். டக்குன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அப்பா கருகள் அடிச்சிச்சா கிரேஸை போடு, அறுவடை ஸ்டார்ட் ஆகிடுச்சா சிமோடிஸ் போடு, மிடில் ஆஃப் அறுவடை நடந்துகிட்ருக்கா கிரேஸை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். என்னென்ன மருந்துக்கு வந்து ரொம்ப தெளிவாக செடிகள் வந்து கேட்குது, கிரேசியா, ஷைலோ, பென்தால் சூப்பராக கேட்குது. அப்போ அந்த மருந்து டிஃபால்ட் வச்சுக்கணும். ஆல்ஃபா மைத்ரின் எக்லாஸு நல்லா கேட்குது, டிஃபால்ட் வச்சுக்கணும். இப்போ என்கிட்ட 10 மருந்து 12 மருந்து டிஃபால்ட். ஒன்று கிரேசியா, சிமோடிஸு, பென்தால், மார்க்கர், ரெனோஃபின், ஃபிடா, மோனோக்டாபாஸ், ஷைலோ, குயினல் பாஸ், ஆல்ஃபா மைத்ரின். இந்த 10 மருந்து வந்து என்கிட்ட பார்த்திங்கன்னா அப்படியே ஃபார்மாக இருக்கும். எந்த மருந்து நான் தெளித்தாலும் இந்த மருந்து கூட இருக்கும். இது கூட தான் நான் வந்து கூட்டல் கழிகள் நடந்துகிட்ருக்கோம். இந்த 10 மருந்தில் ஒரு 3 மருந்து கொஞ்சம் காஸ்ட்லியான மருந்து எடுத்தோம். உதாரணம் பார்த்திங்கன்னா சிமோடிஸ் அடிக்கிறேன் அப்படின்னா மீதி இருக்கிற அந்த 4 மருந்து கொஞ்சம் விலை கம்மியான மருந்து. அடுத்த வாரம் கிரேசியா அடிக்கிறேன்னா பென்தால் மார்க்கர் சேர்த்துக்குவேன், ஷைலோ சேர்த்துக்குவேன். அதுக்கப்புறம் சிமோடிஸ் நான் அடிக்கிறேன் அப்படின்னா கூட வந்து மோனோக்டாபாஸும் ஆல்ஃபா மைத்ரின் சேர்த்துப்பேன். மவுண்ட் அடிக்கிறேன் அப்படின்னா அந்த டைமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெனோஃபின், ஃபிடா சேர்த்துப்பேன். அந்த மாதிரி ஒரு விலை உயர்ந்த மருந்துகள் சேர்க்கிற சமயங்களில் கொஞ்சம் விலை குறைவான மருந்து சேர்த்துக்கணும். ஆனால் என்னென்ன அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம கட்டுப்படுத்தோம் அப்படின்னா ஷைலோ, கிரேசியா பெஸ்ட் காம்பினேஷன் மொக்குப்புழு பிரச்சனைக்கு. பென்தால், மார்க்கர், எஸ்கராட்டு இதெல்லாம் பெஸ்ட்டு. என்னங்க நீங்கள் சொன்னது 5 மருந்து, இப்போ விட்டா நீங்கள் வந்து 40 மருந்து மேலே சொல்லிட்டீங்களே, நான் என்ன பண்ணுறதுங்க? எல்லா மருந்தோட தெளிவும் நான் வந்து ஏற்கனவே நிறைய பதிவுகள் பண்ணியிருக்கேன். தொன்னிங்களுடைய உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரே ஒரு என்னென்னா, நேரம் கிடைக்கும் பொழுது நம்ம சேனலை ரிவ்யூ பண்ணுங்கள். ரிவ்யூ பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு நோட்டில் நம்ம சொன்ன மருந்தோட அளவுலாம் எழுதி வச்சுக்கிங்க. எழுதி வச்சுக்கிட்டா அந்த மெடிசனோட டெக்னிக்கல் நேம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கூகுள் இருக்குது, கூகுள் குரோம் இருக்குது, நீங்கள் அதில் அடித்து பார்த்தா தெரிஞ்சிடும். இல்லைன்னா அந்த மருந்தோட லிஸ்ட்டு அப்படியே கடைக்காரில் எடுத்துகிட்டு போய் காட்டுங்க, அவங்க ஒரு காம்பினேஷன் கொடுப்பாங்க. இல்லையா நம்ம என்னென்ன காலத்தில் வந்து என்னென்ன மருந்து சொல்லியிருக்கோமோ அப்படியே வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் ஓரியன்டாக நல்லாயிருக்கும். இது எல்லாமே வந்து பாருங்கள், நான் உண்மையாக சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ப்ரூவன் பண்ணது. நான் அடித்து எனக்கு வந்து சிறப்பான ஒரு ரிசல்ட் எனக்கு கிடச்சி பக்காவாக எனக்கு வந்து 100% வந்து எனக்கு வந்து கண்ட்ரோல் ஆனதுக்கு பிறகு தான் டிக்ளேர்டு.
இல்லைனா இந்த மருந்தெல்லாம் நீங்களாம் ப்ராண்டோலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? எங்கேயாவது யாராவது சொல்லியிருப்பாங்களா உங்களுக்கு? கிரேஸும் ஷைலோவோட காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது வந்து எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? யாராவது சொல்லியிருப்பாங்களா? கிடையாது. இன்றைக்கி திருவண்ணாமலையிலே பார்த்தீங்கன்னா மருந்து கடை வச்சுன்னு இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து மல்லிக்கு என்னென்ன மருந்து சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து நம்ம வந்து ஒரு பெருமைக்காக சொல்லிக்கல. ஏன் அப்படின்னா நம்ம அந்த மருந்துகள் அடித்து நம்ம ஒரு சக்ஸஸ்னால் ஒரு ஃபார்மேஷனில் நம்ம வந்து விவசாயம் பண்ணும்போது அந்த காம்பினேஷன் மருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மருந்து கடையில் இருக்கிறவங்க கேட்குறாங்க. அப்போ நம்ம அவங்ககிட்ட ஒன்று தான் உறுதி வாங்குகிறோம். ஐயா நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிறோம், ஆனால் விலை வந்து பார்த்திங்கன்னா லாபம் வந்து ஒரு குறைஞ்ச அளவுக்கு வச்சுக்கிட்டு கொஞ்சம் நம்ம சைடில் இருக்கிற மக்களுக்கு வரவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைந்த விலையில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அது அவங்க கேட்குறாங்க. ஏன் சார் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் நான் சொன்னேன், இதை பாருங்கள், நான் ஒரு உதவி உங்களுக்கு பண்ணுறேன், நீங்கள் எனக்கு வந்து பண்ணணுன்னா நம்மளை மாதிரி விவசாய பெருமக்கள் வரும்பொழுது அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்ற கடையில் வந்து 100 ரூபா தராங்களா, நீங்கள் 90 ரூபா கொடுங்க, லாபத்தில் ஒரு 5-10 கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு. அப்போ சொன்னார், இதில் உங்களுக்கு என்ன சார் லாபம்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க வந்து முகம் தெரியாத ஒருத்தர் வந்து என்னால் ஒரு 5-10 லாபம் அடைகிறாங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்த்துதலும் அவங்களுடைய புண்ணியம் வந்து எனக்கு வந்து சேர்ந்தால் போதும் அப்படின்ட்டேன். அவர் ரொம்ப பெருமைப்பட்டார், ஆச்சரியப்பட்டார். நான் மீண்டும் சொல்கிறேன், ப்ராண்டோ 20 ml 10 லிட்ரு, மவுண்டோ 10 ml 10 லிட்ரு, கிரேசியா 5 ml 10 லிட்ரு, பேந்தால் 20 ml 10 லிட்ரு, ஷைலோ 20 ml 10 லிட்ரு. இதுதான் மருந்தோட அளவு. ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்கள். செடிகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக டெஃபினெட்லி இட் வில் பி ஆல் வில் பி சால்வ்டு வெரி குயிக் அண்ட் ஃபாஸ்ட் ரிவ்யூ. ஏன்னா இதில் வந்து நம்ம மவுண்டோ இஸ் வெரி காஸ்ட்லியான மருந்தும் போட்டிருக்கோம், ப்ளஸ் ஷைலோ அண்ட் கிரேசியா காம்பினேஷன் போட்டிருக்கோம். இந்த மருந்தோட ஃபோட்டோ இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன் உங்கள் பார்வைக்காக. நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். டெஃபினெட்லி இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் டு எவ்ரி ஒன். நீங்கள் ஒன்று பண்ணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். நன்றி, வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட் ஃபார் எவ்ரி ஒன்.